சமீபத்தில் நடந்து முடிந்த இந்தியா இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல சுப்மன் கில் போட்டிருந்த அந்த நைக்கி டிஷர்ட் தான் இப்போ பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் அடிடாஸ் பே பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் ஸ்பான்சர்னு. ஆனால் இந்த வாட்டி நைக்கி வந்துட்டு லக்கி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிடாஸ் ஸ்பான்சராக இருந்தாலுமே அந்த ஒரு தருணத்தில் நைக்கி டிஷர்ட் அவர் அறியாமல் போட்டிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அவர் இன்னிங்ஸ் அறிவிச்சதுனால அந்த ஒரு டிஷர்ட் ரொம்ப இப்போ வைரல் ஆயிருச்சு. அண்ட் காசையே கொடுக்காம நைக்கி பிரபலம் ஆயிட்டாங்க. இது மாதிரி இப்போதான் ஃபர்ஸ்ட் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தருணத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு ஆல்ரெடி. அது என்னென்ன தருணத்துல எந்தெந்த பிராண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆச்சுன்றத பார்க்கலாம். நம்பர் 1, கோகோ கோலா வெர்சஸ் பெப்சி. 1996 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல கோகோ கோலா தான் ஸ்பான்சர்ஷிப், அதாவது அஃபீஷியல் ஸ்பான்சர்ஸ் அவங்க தான் பே பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டைம் பெப்சி ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணாங்க, நத்திங் அஃபீஷியல் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாங்கள் அஃபீஷியல் இல்லை அப்படின்ற ஒரு கேம்பெயின் தான். ஆனால் அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு அவங்க வேர்ல்ட் கப்புக்கு ஸ்பான்சர்ஷிப்பாகவே இல்லைனாலும் நான் ஸ்பான்சர்ஷிப் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வைரல் ஆயிட்டாங்க. நம்பர் 2, அடிடாஸ் வெர்சஸ் நைக்கி. 1998ல ஃபிஃபா வேர்ல்டு கப்ல நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு அடிடாஸ் தான் பெய்டு ஸ்பான்சர்ஷிப். ஆனால் பிரேசில ஃபீச்சர் பண்ற மாதிரி நைக்கியோடைய ஏர்போர்ட் ஆட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்தது. அதனால வேர்ல்டு கப் ஸ்பான்சர் பண்றது நைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு ஒரு பிம்பம் வந்துடுச்சு. பிகாஸ் அந்த இடத்துல டைமிங் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க பிரேசில ரிசம்பிள் பண்ற மாதிரியான ஒரு ஏர்போர்ட் ஆட் விட்டதுக்கு அப்புறமா அது ரொம்ப பிரபலமாயிருக்கு. என்னதான் அடிடாஸ் நிறைய காசு கொடுத்து அவங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் வாங்கி வச்சிருந்தாலும். நம்பர் 3, மூன்றாவது ரீபூக் அண்ட் நைக்கிக்கு நடந்த ஒரு சம்பவம். லண்டன் மேரத்தான் ஏர்லி 2000ஸ்ல ஒரிஜினல் ஸ்பான்சர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீபூக் தான். அவங்க தான் காசு கட்டி ஸ்பான்சர்ஷிப் அஃபிஷியலாக வாங்கி வச்சிருக்காங்க. பட் அந்த டைம்ல இந்த நைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேரத்தான்ல இருக்கக்கூடிய பில் போர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. விலைக்கு வாங்கிட்டு அந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, போல்டு மெசேஜஸ். நீங்க சில்வரை வின் பண்ணல, கோல்டை லூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான போல்டு மெசேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. விச் இஸ் லைக் ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ். நீங்க கோல்டு வின் பண்ணணும், சில்வர் வின் பண்ணிட்டீங்கன்னா கோல்ட லூஸ் பண்ணிடுவீங்க, சில்வர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது, கோல்ட நோக்கி போங்க அப்படின்றது அதுக்கு மீனிங். ஸோ அந்த ஒரு சேயிங்க பில் போர்ட்ஸ் அவங்க ஓடுற எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் மேரத்தான் ரன் பண்ணும்பொழுது டிவி மீடியான்னு எல்லாமே அதை கவர் பண்ணும் இல்லையா. என்னதான் ரீபுக் ஸ்பான்சர்ஷிப்பா இருந்தாலும் இவங்க ஓடும் பொழுது இருந்த பில் போர்ட்ஸ்ல இருந்தது எல்லாமே நைக்கி தான். ஸோ அந்த இடத்துலையும் அவங்க லக்கி ஆயிட்டாங்க. நம்பர் 4, அடிடாஸ் வெர்சஸ் பூமா. 2008 ஒலிம்பிக்ஸ்ல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அடிடாஸ் தான் இங்க அஃபீஷியல் ஒலிம்பிக் ஸ்பான்சர். ஆனா அங்க உசைன் போல்ட் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய பூமா ஸ்பைக்ஸை எடுத்து ஹோல்ட் பண்ணி அவருடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருந்ததுனால பூமா அங்க லக்கி ஆயிட்டாங்க. ஒத்த பைசா கூட ஒலிம்பிக் ஸ்பான்சர் மணிக்கு பூமா ஸ்பெண்ட் பண்ணாம அந்த வின் பண்ண உசைன் போல்ட் காலில் பூமா போட்டிருந்ததுனால அவர் அதை தூக்கி வேற வின் பண்ணியிருந்திருக்கிறாரு, வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க பூமா மேல அப்படின்ற மாதிரி பூமா அங்க லக்கி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். என்னதான் ஒரு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலுமே வேற ஒரு ஆப்போசிட் கம்பெனி லக்கி ஆயிடுறாங்க. சில நேரங்கள்ல இந்த மாதிரி இப்போ உசைன் போல்ட் ஷூவை கழட்டி காமிச்சதா இருக்கட்டும், இல்ல பில் நைக்கி டிஷர்ட் போட்டிருந்ததா இருக்கட்டும், இதெல்லாமே எதிர்ச்சியாக நடந்தது. ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப அறிவை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஆட் கேம்பெயின்ல சில பல விஷயங்கள் பண்ணியுமே லைம் லைட்ல வந்திருக்கிறாங்க சில பிராண்ட்ஸ். ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.